ஆதிர, பிரபு இப்ப கொடுக்கற 15,000 வச்சு உன்னால குடும்ப செலவெல்லாம் கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நீ 1க்கு 2 குடும்பத்தை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அதனால வாட்டர் கேன் கடை போடுறதுதான் நல்ல யோசனைமா. நீ ஒண்ணு தனியா இருந்து கஷ்டப்படணுமேனு கவலைப்படாத. நீ எங்கேயாவது வாட்டர் கேன் போட போயிட்டா நான் இருந்து கடையை பாத்துக்கிறேம்மா. சரிங்க பாட்டி. ஏன் பாட்டி, நீ மட்டும்தான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவியா என்ன? நாங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டோமா? ஓவரா அப்படியே பில்டப் குடுக்குறியே. அண்ணி, வாட்டர் கேன் கேட்டு போன் பண்றவங்களெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். கடைக்கு ஒரு செல்ல வாங்கிடுவோம். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் அந்த செல் நம்பரை கொடுத்துருவோம். யாரு போன் பண்ணி கேன் கேட்டாலும் நான் ஒரு லெஜர்ல எழுதி வச்சு டான் டான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்களும் கரெக்டா கேனை போட்டுட்டு வந்துருங்க. என்ன இது? உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒன்னும் காதல விழ மாட்டேங்குதே. இல்ல நமக்குதான் காது ஒரேடி அவிஞ்சு போச்சா? ஒண்ணுமே கேட்டு தொலைய மாட்டேங்குதே. அந்த காதல கேக்கலாம். அத்தை, ஐயோ மருமகனே, ஐயோ ரூம் வாசல்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மருமகனே. அண்ணன், அம்மா, ஆதிர, ரோகிணி, ரேவதின்னு எல்லாரும் ரொம்ப நேரமா ஒண்ணு கூடி ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அவங்க உள்ள ரகசியம் பேசிட்டு இருக்கறத நீங்க வெளிய நின்னு ஒட்டு கேப்பீங்களா? ஆமா மருமகனே. என்னது? இல்ல, எல்லாம் உனக்காக தான் மருமகனே. அவங்க ஏதாவது உனக்கு புதுசா செலவு இழுத்து விட்டா அத உன்கிட்ட ஒட்டு கேட்டு சொல்லலான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம் அத்தை. ஆமா, உள்ள எல்லாரும் உண்மையிலேயே எனக்கு புதுசா செலவு இழுத்து வரத பத்தி பேசிட்டு இருக்காங்களா? ஆமா மருமகனே, என் காதுல செலவு கிளவுன்னு தான் விழுந்துச்சு. ஆனா என்ன செலவு ஏது செலவுன்னு தான் சரியாவே கேட்கல. சரி, நான் பாத்துக்கிறேன். போ போ போ. நல்ல வேலை தப்பிச்சோம். சரியா? ஆதிர, நாங்க போய் வேலைய பாக்குறோம். நீ என் பேரனை கவனி. பாட்டி வாங்குங்க, வாங்க. என்ன பிரபு கண்ணா, இன்னைக்கு ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிற? ஏய், இங்க என்னடி நின்னுகிட்டு இருக்க? வாடி. என்ன ஆதிர, எல்லாரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே. நான் உனக்கு கொடுக்கற 15,000 வச்சு குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண உன்னை தூண்டி விடுறாங்களா? சொல்ல ஆதிர, எனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்களா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மேல எவ்வளவு அன்பு, பாசம், மரியாதை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியல. அதான் நீங்க அவங்கள சரியா புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யாரு? நானா? இவங்கள சரியா புரிஞ்சுக்கலையா? உன்னை விட எனக்கு தான் இவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அத நான் இப்ப சொன்னா நீ அதை ஏத்துக்க மாட்ட. ஆனா போக போக நீயே புரிஞ்சுப்ப. சரி, அதை விடு. நீ இப்ப அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த? அத சொல்லு முதல்ல. அத நான் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. இல்ல, நான் ஃப்ரெஷ் அப் எல்லாம் அப்புறம் ஆயிக்கிறேன். நீ முதல்ல விஷயத்த சொல்லு. என்ன, ஏதாவது செலவு விஷயமா? இல்லங்க, இது வரவு விஷயம். வர விஷயமா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க கனவு வீட்டை பத்தி தான் அவங்க எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டு இருந்தேன். நிஜமாவா? ஆமாங்க. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லதான், ஆனா சொல்றது நீயாச்சே, அதனால நம்புறேன். சரி, மேல விஷயத்த சொல்லு. சொல்லு. ஏங்க, உங்க கனவு வீட்டை நாம சீக்கிரமே வாங்கறதுக்காக என்ன பண்ணலான்னு பல விதத்துல நான் யோசிச்சு பார்த்தேங்க. அப்பதான் எனக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அத நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். அவங்க எல்லாருக்குமே சம்மதம். இப்ப நீங்களும் அதுக்கு சம்மதிச்சிட்டா கட கட மடமடன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கட கட மடமடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மேடம். நீங்க முதல்ல உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் பாஸ், எதுக்கு அவசரப்படுறீங்க? நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்னது
தொழிலா? என்ன தொழில்? தொழில தொடங்குறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வேணும் தெரியுமா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? புதுசா எனக்கு செலவு இழுத்தோட தான் ரூம் கதவை சாத்திக்கிட்டு ரகசியமா மீட்டிங் போட்டுட்டு இருந்தீங்களா? எனக்கு தெரியும், நான் அப்பவே நினைச்சேன். எங்க இருங்க, நான் தொழில் ஆரம்பிக்க போறேன்னு மட்டும்தான் சொன்னேன். உங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்டனா? அடுத்தது நீ அதான கேப்ப? அதான உன் பிளானு? அதெல்லாம் இல்லங்க, உங்ககிட்ட 10 பைசா கூட கேட்க மாட்டேன். நீங்களும் எனக்கு தர வேண்டாம். நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேங்க. நான் வீட்டு செலவுக்கு கொடுக்கற 15,000 வச்சு உருட்டி புரட்டி ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? அட என்னங்க நீங்க, அந்த 15,000ல இருந்து 1 ரூபா கூட நம்ம தொழிலுக்கு நான் எடுக்க மாட்டேன். போதுமா? என்கிட்டயும் 1 பைசா கூட கேட்க மாட்டேன். நான் கொடுக்கற 15,000ல இருந்து 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அப்படி என்ன தொழில்? இப்ப கேட்டீங்களே, இது ஒரு நல்ல கேள்வி. நீ முதல்ல பதில சொல்லு. வாட்டர் கேன் கடை ஆரம்பிக்க போறேன். என்னது? வாட்டர் கேன் கடை வைக்க போறியா? ஆமா பாஸ். 2 வீட்டு பிரச்சனை சமாளிக்க வாட்டர் கேன் கடை போட ஐடியா பண்றியா? அதான உன் நோக்கம்? அதுல நான் ஏற்கனவே உங்ககிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். நீ வேலைக்கு போனாலும் சரி, ஏதாவது தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, அதுல கிடைக்கிற சம்பளம் வருமானம் எல்லாத்தையுமே நீ என்னோட கனவு வீட்டுக்கு தான் தரணும். அதை நீ வேற எந்த செலவுக்கு யூஸ் பண்ண கூடாது. உன்னை நான் யூஸ் பண்ணவும் விட மாட்டேன். என்னங்க நீங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நான் உங்க பேச்சுக்கே வரல, போங்க. இரு கோச்சுக்காதமா. என்ன சொல்ல வர? அது முழுசா சொல்லு. குறுக்க பேசக்கூடாது, சரியா? பேச மாட்டமா தாயே, நீ சொல்லு. உங்க பேச்சுல இருந்து நான் எப்பவும் மீறவும் மாட்டேன். நான் சொன்ன சொல்லில இருந்து மாறவும் மாட்டேன். வாட்டர் கேன் கடையில வர லாபம் எல்லாத்தையும் உங்க கனவு வீட்டுக்கு தாங்க தர போறேன். அப்படியா? ஆமாங்க, என்னோட பிளானே அதுதாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வாட்டர் கேன் கடையவே ஆரம்பிக்க போறேன். அதுல நான் நிஜமாவே இதை எதிர்பார்க்கல. வாட்டர் கேன் கடையில வர லாபம் ஃபுல்லா நீ என் கனவு வீட்டுக்கே தரேனா? கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் லேட் பண்ற? எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரமா கடையை ஜாம்னு ஆரம்பிச்சிரு, சரியா? ஆமாங்க, நானும் அதான் முடிவு பண்ணிருக்கேன். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. சோ நாளைக்கே நம்ம கடைய வெற்றிகரமா ஆரம்பிக்க போறேன். என்ன அதுல என்ன சொல்ற? கடை ஆரம்பிக்கிறத பத்தி இப்பதான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்ட. அதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறியா? ஏங்க, கடைக்கு அட்வான்ஸ், வாடகை, செலவுன்னு ஏதாவது இருந்தா லேட் ஆகும். நான் ஆரம்பிக்க போறது சின்ன வாட்டர் கேன் கடை, அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல ஆரம்பிக்க போறேன். வாட்டர் கேன் சப்ளை பண்ற அண்ணாச்சிக்கு என் அப்பா நல்ல ஃப்ரெண்டு. அவருக்கு என்னையும் நல்லா தெரியும். அதனால இப்பவே நான் அண்ணாச்சிக்கு போன் பண்ணி வாட்டர் கேன்லாம் கொண்டு வந்து இறக்க சொன்னா அவரும் நைட்டோட நைட்டா கொண்டு வந்து இறக்கிடுவாரு. காலையில நாமளும் ஜாம்னு கடையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சோ சிம்பிள்ங்க. என்னமோ இடிக்குதே. அண்ணி, வாட்டர் கேன் லோடு வந்திருக்கு அண்ணி.